பேபி வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி மாம்க்கு இருக்க பிக்கெஸ்ட் ஃபியர் என்ன அப்படின்னா, பேபிக்கு ஃபீவர் வந்துட்டாலோ, இல்ல அவங்களுக்கு கோல்டு வந்துட்டாலோ, இல்ல நைட்ல அவங்களுக்கு எமர்ஜென்சியா ஏதாவது ஆனாலோ என்ன பண்றது அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் டைம் மதரா இருக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு நியூவா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் என்னோட பேபியோட எசென்ஷியல் கிட் தான் உங்க கூட வந்து பேபி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். இதுல இருக்க எல்லாமே வீட்டில் ரெடியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நீங்க பேபிக்கு எந்த மெடிசன் கொடுத்தாலும் உங்களோட டாக்டர் அட்வைஸ் இல்லாம கொடுக்கவே கூடாது. Hey guys, welcome back to Just Life Upload. இதுதான் என் பேபியோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். வாங்க இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தெர்மாமீட்டர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேபிக்கு எல்லாருமே பேபியை தூக்குனாலே பேபி வந்து தலை பார்த்தீங்கன்னா சூடா இருக்கு, இல்லை உடம்பு சூடா இருக்கு, ஃபீவர் இருக்கு போல அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. அதனால நம்மளுக்குமே பயம் வந்துடும். ஸோ அதனால நம்ம சும்மா ரேண்டமா மருந்து கொடுக்க முடியாது இல்லையா? அதனால எப்பவுமே வந்து தெர்மாமீட்டர் கூடவே வச்சுக்கோங்க. தெர்மாமீட்டர்ல செக் பண்ணிட்டு ஃபீவர் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன் வந்து கொடுக்கலாம். அண்ட் மெடிசன் கொடுக்கும்போது லைக் பேராசிட்டமலோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பேபியோட வெயிட் எவ்வளோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து யாராவது சொல்றாங்கன்ற அட்வைஸ் வச்சு நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதனால உங்க டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க, உங்க பேபியோட லைக் நியூ பார்ன்ன்றதை பத்தி நம்ம பேசும்போது அவங்களோட மந்த் எவ்வளோ அண்ட் அவங்களோட வெயிட் எவ்வளோ அதை பார்த்து உங்களோட டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் ஆஃப் அந்த குவான்டிட்டி வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து எப்பவுமே ரெடியா வந்து பேராசிட்டமல் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னா பேராசிட்டமல் வந்து நான் வந்து என் பாப்பாக்கு வந்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் நோஸ் கிளீனர். என் பாப்பாக்கு யூஸ்வலாகவே என் பாப்பாக்குன்னு இல்லை, யூஸ்வலாகவே எல்லா பேபிக்குமே வந்து நோஸ்ல வந்து அழுக்கு வந்து செய்யறது ரொம்பவே நார்மல் தான். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆப்ஜெக்ட் இதை வச்சு தான் வந்து நான் வந்து அவளுக்கு வந்து நோஸ் வந்து கிளீன் பண்ணுவேன். இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு பேபியோட நோஸ்குள்ளே விட்டுட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்க, கொஞ்சம் டக்குன்னு ஸ்பீடாக அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க டர்ட் வந்து அது வந்து எடுத்துரும். ஸோ நைட்டில் அவள் வந்து தூங்க கஷ்டப்படுறா அப்படின்னும் போது நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு எடுத்துட்டோம், ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறா, அவளுக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து நான் வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து போடுவேன். ஸோ ட்ராப்ஸில் வந்து என்னோட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ராப்ஸ் இது வந்து ஒரு 2 ட்ராப் ஈச் நோஸ்ல ஒரு ட்ராப் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்டா நான் எல்லா டைமும் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. அவள் ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டப்படுற டைம்ல மட்டும் இது நான் அவளுக்கு யூஸ் பண்ணுவேன். உங்க டாக்டர் என்ன ட்ராப்ஸ் கொடுக்க சொல்றாங்களோ அது நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிரஞ்ச். இது வந்து நான் வந்து என் பேபிக்கு எந்தெந்த மெடிசன்லாம் கொடுக்குறேனோ அப்போ இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். லைக் இதுல வந்து இது க்ளோஸ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியே இருக்கிறது நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சாலுமே அது வந்து எவ்வளோ சேஃப்னு தெரியாது. அதனால இந்த க்ளோஸரோட நான் இது வாங்கி வச்சிருக்கேன். வேணுன்றப்போ ஓப்பன் பண்ணிட்டு எம்எல்க்கு ஏற்ற மாதிரி இது மெஷர் பண்ணிட்டு நான் அவளுக்கு வந்து ஃபீட் வந்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் ரேஷஸ் க்ரீம். நான் யூஸ் பண்றது வந்து ஹிமாலயாஸோடது. ஸோ நீங்க எந்த பிராண்டு உங்களுக்கு ஓகேவோ அது நீங்க யூஸ் பண்ணலாம். இது நான் ஈஸியா வந்து எல்லா இடத்துலயும் இது கிடைக்கும். ஸோ அதனால நான் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்றேன். நான் வந்து மோஸ்டா வந்து பேம்பர்ஸ் வந்து அவளுக்கு போடுறது இல்லை, நைட்ல மட்டும்தான் போடுறேன். இல்லை சப்போஸ் ட்ராவல் 2-3 நாள் பண்றோம், இல்லை ஒரு நாள் கண்டினியூஸா வெளியே தூக்கிட்டு போறேன், அந்த டைம்லலாம் சேஃப்டி மெஷருக்காக நான் வந்து இந்த ரேஷஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். அவளுக்கு ரேஷஸ் வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன்னு இல்லை, கண்டினியூஸாக
4 to 5 டைப்பர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ தேர்ட் டைப்பர் ஃபோர்த் டைப்பருக்கே நான் வந்து அப்ளை பண்ணிடுவேன். ரேஷஸ் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு டைப்பர் போடுவேன். ஸோ தட் அவளுக்கு வந்து ரேஷஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா பேபியோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும், அதனால போடுறது நல்லது. பேபியோட ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்கின் கேர் பொறுத்தது வரைக்கும் நியூ பார்னுன்றதுனால நம்ம வந்து நம்மளை பெருசாக அவங்களுக்கு ஸ்கின் கேர்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ என் பேபிக்கு ரேஷஸ் ஏதாவது வருது, இல்லை ஏதாவது சின்னதாக பைட்டன்ஸ் ஏதாவது இருக்குது, லைக் எறும்பு கடிச்சிச்சு, இல்லை கொசு கடிச்சிச்சு, இல்லை பாடி ஹீட் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக டாட் டாட்டாக வந்து ஹீட் பால்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது நான் வந்து கால்கம் தான் வந்து அவளுக்கு வந்து போடுவேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். இது ஒரு கண்டினியூஸாக 2 or 3 யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் பால்ஸ் அது எல்லாமே போகும். ஒன்ஸ் இது வந்து அவங்கள நல்லா தொடச்சிட்டு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுவேன். கண்டினியூஸாக 2 or 3 யூஸ் பண்ணும்போது அது அவளுக்கு சரியாயிடும். இது நான் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. இது இல்லாமல் நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, முன்னாடி நான் சொன்னேன் இந்த டயப்பர் க்ரீம், இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கின் கேர் பொறுத்து. நெக்ஸ்ட்டு பேபியோட பேசிக் மெடிசன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ என் பாப்பாவுக்கு அட் டைம்ஸ் அவள் வந்து கண்டினியூஸாக வந்து லூஸ் மோஷன் போகிறா அப்படின்னும் போது நான் அதுக்கு வந்து ஒரு ட்ராப்ஸ் வந்து கொடுப்பேன். அது வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான், நானாக எதுவும் கொடுக்கல. நீங்கள் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் எப்பவுமே நியூ பார்னுக்கு கொடுக்காதீங்க. நியூ பார்னுக்குன்னு இல்லை, பேபிஸ்க்கே கொடுக்காதீங்க. அது ரொம்பவே ரிஸ்க் தான். ஸோ அவளுக்கு கண்டினியூஸாக லூஸ் மோஷன் இருக்குது, லைக் ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் அந்த மாதிரி போகிறா அப்படின்னும் போது இந்த இன்சைட் அப்படின்ற ரீஇன்ஸ்டால் அப்படின்ற இந்த ட்ராப்ஸ் வந்து நான் கொடுப்பேன். இந்த ட்ராப்ஸ் வந்து பேபியோட வெயிட் பொறுத்து சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி டாக்டர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அவளுக்கு காலிக் பெயின் இருக்குது, வயிறு வலி இருக்குது, ரொம்ப அழுகுறா, எதுக்கு அழுகுறானே எனக்கே தெரியல அப்படின்னும் போது இந்த ட்ராப்ஸ் வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ இதுவுமே வந்து எம்எல்லாம் எவ்வளோ அப்படின்றது டாக்டர் பேபியோட வெயிட்க்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுவுமே வந்து நான் வந்து கொடுப்பேன். அண்ட் ஒரு வாட்டி வந்து என் பாப்பாவுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 10 days கிட்ட அந்த மாதிரி அவள் லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தா. சரி ஓகே, நான் இந்த ரீஇன்ஸ்டால் கொடுத்துமே அவளுக்கு ஸ்டாப் ஆகலை. அப்போ டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு டாக்டர் வந்து சரி ஓகே இன்னொரு ட்ராப்ஸ் நான் கொடுக்குறேன், இது வந்து அவங்களுக்கு ப்ரீபயோட்டிக் வந்து, ஸோ அதனால ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது நியூ பார்னுக்குன்றதுனால ப்ரீபயோட்டிக் கொடுத்தாங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் கொடுத்தேன். அவங்க சொல்லுவாங்க எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படின்னு, 3 days 5 days 7 days அந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. அப்படி நான் 3 days கொடுத்ததுலேயே என் பாப்பாவுக்கு சரியாயிடுச்சு. ஸோ அதனால இதுவுமே வந்து நான் வந்து கேரி பண்ணிக்கிறேன். ஸோ இது 3 தான். இது இல்லாமல் பேராசிட்டமல், இதெல்லாம் தான் நான் வந்து பேசிக் மெடிசனாக என் பாப்பாவுக்கு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பேபியோட க்ரூமிங் கிட்டில் பார்த்தா நான் வந்து என் பாப்பாவுக்கு நெயில் கட்டரில் வந்து நார்மல் நெயில் கட்டர் வச்சு இல்லாமல் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒன்றும் பெரிய இது இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நியூ மாம்ஸ் இதுதான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நெயில் கட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கட் பண்ணும்போது அட் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின்னையும் சேர்த்து கட் பண்ணிடுவோம், இல்லை அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த கிட் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து கலர்ஸ் இருக்கும், நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கலர்ஸ் இருக்கும். உங்கள் பேபியோட மந்த் பொறுத்து நீங்கள் இதில் எந்த இது யூஸ் பண்ணணுன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து 4 லைட்ஸ் இருக்குது. நீங்கள் R1 R2 L1 L2ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதை ஆன் பண்ணோன்னா இங்கே ஒரு லைட்டுமே வந்து எரியும். ஸோ இதை எடுத்து இதில் ஜஸ்ட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. இது பெரியவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம், பேபிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து செல்லு தான் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும், 2 செல்லு போடுற மாதிரி இருக்கும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது. நார்மல் கடைகளில் போனாலுமே இப்போ இது கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கனால இது ரொம்பவே அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் கூட. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில். உங்களோட பீடியாட்ரிஷனோட நம்பரை உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் பேபியோட வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கோங்க. திங்ஸ் நாட் டு கீப் இன். நீங்கள் எதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்க்கணும் அப்படின்னா, உங்களை இன்னொரு மதர் கூட கம்பேர் பண்ணிட்டு அந்த மதர் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மெடிசன்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன்ஸ் மட்டும் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அண்ட் உங்கள் குழந்தையோட திங்ஸ் எதுவுமே அடல்ட்ஸோட திங்ஸ் கூட வைக்காதீங்க. லைக் மெடிசன் ரிலேட்டட் இது எதுவுமே வைக்காதீங்க. அடல்ட்டுக்கு கொடுக்குற எந்த மெடிசன்ஸும் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது. அண்ட் பேபியோட லோஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் செப்பரேட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட பேபியோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நியூ மதர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி மதர்ஹுட் அண்ட் பேபி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, tata, bye bye.